இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ராதன் சார், ராதன் சார், ராதன் சார், மிஸ் அம்மா ஏன் இப்படி ஓடி வரா? ராதன் சார், என்னாச்சு மிஸ் அம்மா? ஏன் இப்படி பதட்டமா ஓடி வர? நீங்க என்ன சொல்றீங்களா எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது மிஸ் அம்மா. அஞ்சு, 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 அஞ்சலிகா, அஞ்சலிக்கு என்னாச்சு? எவ்வளவு எழுப்புனாலும் எழுந்திருக்க மாட்டேங்கிறா. பாடி எல்லாம் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. அஞ்சு, 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 என்ன மிஸ் அம்மா நீங்க சொல்றீங்க? ஆமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராதன் சார். இந்த விஷயத்தை சார் கிட்ட சொன்னீங்களா? இல்ல சார், என்ன செய்யறதுனே புரியாம ஆளுக்கு வந்து உங்களை பார்த்து கூப்பிடுறேன். அப்பா முதல்ல போய் சார் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லலாம். வாமா. மனோ, 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 ஆஞ்சு எழுந்துக்க மாட்டேங்கிறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். நீ வா மனோ, சீக்கிரமா வா. அஞ்சு, அஞ்சு, அஞ்சு எழுந்துருமா. அஞ்சு, அஞ்சு, என்னடி பார்த்துக்கிட்டே நின்னுகிட்டு இருக்க? ஏதாவது ஒண்ணு பண்ணு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மனோ, ப்ளீஸ் ஏதாவது ஒண்ணு பண்ணு. இன்னைக்கு எக்ஸாம் இருக்குன்னு ஆக்டிங் பண்றதா இல்லனா நிஜமாவே உடம்பு சரியில்லையா? ஏ அஞ்சலி, இன்னைக்கு எக்ஸாம் இருக்குன்றதுக்காக ஆக்டிங் பண்றது நல்லா தெரியுது. முதல்ல எழுந்துரு, எழுந்துரு. மனோ, என்னடி இப்படி பேசுற? என்னடி ஆச்சு உனக்கு? கொஞ்சம் கூட அறிவே இல்லாம எப்படி இப்படி எல்லாம் பேசுற? என்ன இது? உண்மையாவே எந்த அசைவும் இல்லாம இருக்கா? பாரு. உடம்பெல்லாம் சில்லுன்னு இருக்கு. ஒருவேளை இவெல்லாம் உங்க அம்மா கூட போய் சேர போறாளா என்ன? கொன்னுட வேண்டிய உன்ன. இன்னொரு வாட்டி அந்த வார்த்தையை சொன்ன என் ஃப்ரெண்டனு கூட பார்க்க மாட்டேன். உன்னை கொன்னுட வேண்டி.